பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து போய் பேசுகிற வந்து அன்பரசுங்க வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண வேலை எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏன் இந்த வேலை, எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த கிருஷ்ணாவை வேலையை விட்டு அனுப்பணும், அதே மாதிரி ஏன் வேலையும் கெடுக்கணும், அதுதானே உங்கள் பிளானு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை பார்த்தாவே டென்ஷன் ஆகுது. ஏன் தான் இப்படி பண்ணிட்டு உங்களை சமாளிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. பார்த்துக்கிற விஜய் என்னையை விரட்டுறல, அந்த கிருஷ்ணா நல்லவனே கிடையாது, அவன் நல்லவன் இல்லையான்னு நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னோடனே, ஓ அந்தளவாயிடுச்சா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக எங்கே வந்து போகிறாரு. என்னங்க இவர் இப்படி இருக்காரு, என்ன பண்ணுறது காவேரி, இவரெல்லாம் சமாளிக்கணும், நம்ம தலை எழுத்து. வீட்டில் தாத்தா பாட்டி டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் போனால் போது நீங்கள் வரத்துக்கு வந்து விட்டால், இவர் இங்கே இப்போ பண்ணுற குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில காவேரி, எனக்கு வர்ற கோபத்தில் என்ன செய்கிறதோ. வேணாங்க இப்போ ஏற்கனவே வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, பார்த்துக்கலாங்க அப்படின்றாங்க. கிருஷ்ணா வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாருல, ஆமாம் காவேரி நல்லா ஒர்க் பண்ணுறாரு, இப்படியே ஒர்க் பண்ணால் சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்துங்க காவேரிக்கு வளக்காப்புக்கான வேலை எல்லாமே வந்து பண்ணுறாங்க. முத்துமலர் வந்து கரெக்டாக வந்து பலகாரம் பண்ணும்போது வந்து உட்காந்துடுறாங்க. நானும் பண்ணுறேன்க்கா அப்படின்றாங்க. உடனே வந்து அதெல்லாம் நான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே, ஏன் அவங்களும் பண்ணட்டுமே, அவங்களும் ஆசைப்பட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதாவும் வந்து அவங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்து எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக வந்து பலகாரம்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி என்ன இவ்வளோ பலகாரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வீடை வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விஜய்கிட்ட வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னடா தாத்தா வந்து சொன்னேன் வந்து அந்த வந்து இடம் தானே பார்த்துருக்க காவேரிக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மண்டபம் தானே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, அதெல்லாம் இல்லை, இது வேறு பாட்டி அப்படி வேறையா. ஆமாம், காவேரி வந்து மண்டபம்லாம் ஆசைப்படல, அவள் வேறு இடம் ஆசைப்பட்டிருக்கா, அதுதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னடா அதெல்லாம் சர்ப்ரைஸ் பார்ட்டி அப்படின்னு, என்ன சர்ப்ரைஸோ புதுசாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து கிளம்பலாம் மண்டபத்துக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி போகலாமா அப்படின்னா, போகலாமே அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக வந்து இறக்குறாங்க. என்ன தம்பி மண்டபத்துக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இங்கே தான் வந்து காவேரியோட வளகாப்பு வந்து நடக்க போகுது அப்படின்னோடனே, பீச் பக்கத்தில் நடக்குது. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்கிறேன், இங்கேயா அப்படின்னோடனே காவேரிக்கு எக்ஸைட்டிங் தாங்கவே முடியல. என்னங்க சொல்கிறீங்க, நீ தானே சொன்ன காவேரி பீச்சில் என்னோட வளகாப்பு சூப்பராக எல்லாரும் சூழ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு, உன் ஆசையை நிறைவேற்ற வேணாமா, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. என்னடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்ன பாட்டி, அவள் ஆசைப்படுறாள் அதனால தான் பாட்டி அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாரும். காவேரி உனக்கு இப்படி தான் நீ பிடிச்சிருக்காடி அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, விஜய் இப்பெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே பார்க்கல, தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல காவேரி உனக்கு பிடிச்சிருக்கு வாங்க எல்லோரும் அப்படின்னோடனே, பார்த்தா அதுக்கு முன்னாடி எல்லா டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லோரும் அசந்து போகிறாங்க, இந்தளவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன், அதெல்லாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னோடனே எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க, இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காவேரி வந்து அப்படி விஜய் வந்து கை பிடிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க, இவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு வந்து கங்கா வந்து யோசிக்கிறாங்க, குமரன் இல்லையேன்னு சொல்லிட்டு. கங்காவை பார்த்து அவங்க அம்மா வந்து, கவலைப்படாதடி சீக்கிரமாக தம்பி வந்துடும், இதுக்காக வந்து ஏற்றி கவலைப்படுறேன்னொன்னே, இல்லைம்மா அவர் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு, காவேரியோட வளகாப்பை கூட வர சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அவர் வந்து அப்படின்னோடனே, சரிடி பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னோடனே, சொந்தக்காரங்க எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருக்குமே, இதெல்லாம் நடக்குமாடி, இந்த அட்ரஸ் தான் தம்பி குத்துச்சு அதனால் கொடுத்தேன் அப்படின்னோடனே, பார்த்தா எல்லோரும் வந்துடுறாங்க. அம்மா பாரு எல்லாருமே வந்துட்டாங்க, நீ தான் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, எனக்கு வந்து சாரதா, ஓ புருஷனோட வந்து 2வது குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போல் இருக்கு எல்லாரும் அப்படி சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க சாரதா. ஐயோ இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பலர் யோசிச்சு நிற்கிறாங்க.